அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளரா திவ்ய திருவடியிலே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 69, 70. அகழ்வரிகள்: இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அறுப்பிலா சிற்றபை அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம்: இந்த உலகத்திலே மட்டுமல்லாது எந்த உலகமாயினும் இதுவரை கடவுளை பற்றி கூறப்பட்ட விளக்கங்களும் வடிவங்களும் வண்ணங்களும் பெயர்களும் தன்மைகளும் மனிதர்களாகிய ஞானிகளால் கற்பனையாக எழுதப்பட்டவையே ஆகும். அதனால் அந்த விளக்கங்களை இயற்கை என கொள்ள முடியாது. அவை அனைத்தும் செயற்கையே. இறைவனுடைய இயற்கையான வடிவை உண்மையை இதுவரை யாரும் கண்டாரும் இல்லை, விண்டாரும் இல்லை. இந்த விளக்கங்களை எல்லாம் வாய்ப்பந்தல் என்று நம் பெருமனார் கூறுகின்றார். ஐப்பந்தி வண்ணரென்றும் படிக வண்ணரென்றும் இணையில் ஒளி உருவரென்றும் இயல் அருவரென்றும் வாய்ப்பந்தல் இடுதலன்றி உண்மை சொல்ல வல்லார் விண்ணிடத்தும் மண்ணிடத்தும் மற்றிடத்தும் இல்லையே. நாம் அனுபவிக்கும் சுகங்கள் இயற்கையானதல்ல. இயற்கை என்றால் என்றும் மாறுபடாதது என பொருள். உலகியல் சுகங்களும் இன்பங்களும் உண்மையானதல்ல. எப்படி எனில், உணவு, உடை, பொருள், வீடு, மனை, மக்கள், புகழ் முதலிய எவ்வகை சுகங்களும் நிலையானதாக இருப்பதில்லை. சில காலத்திற்குள் அவற்றின் மீது நமக்கே சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது. இந்த மாற்றத்தினால் நாம் அனுபவிக்கின்ற சுகங்கள் இயற்கையானதும் அல்ல, உண்மையானதும் அல்ல, நிலையானதும் அல்ல என தெரிகின்றது. விடாமுயற்சியால் சாதனை பயின்ற காலத்து சிற்சபையாகிய பூர்வ மத்தியில் தம் இயற்கை உண்மை வடிவினை காட்டி தளர்வடையாமலும் சோர்ந்து போகாமலும் இயற்கை உண்மை இன்பத்தை எக்காலத்தும் அளித்து மூப்பின்றி காக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்பதே இந்த வரிக்கான விளக்கமாகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளரா திவ்ய திருவடியிலே சரணம். ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம்.